மை ஃபிடெலிட்டி இஸ் டு கிரைஸ்ட். பட் என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தான் என்னுடைய அடையாளம், தமிழ் என்பதுதான் என்னுடைய அடையாளம். படித்தவர்கள், படிப்பில் உயர்ந்தவர்கள், செல்வத்தில் வெற்றி பெற்றவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் தமிழை பேசுவதால் எல்லோருக்கும் தயக்கம் அகன்று அவமானம் இல்லை, தமிழ் பெருமிதம் தான் என்கின்ற ஒரு எண்ணம் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் we confidently assert தமிழ். முக்கடல் சங்கமிக்கும், முத்தமிழ் வென்றெடுக்கும் சேர நாட்டின் பெரும் பரப்பில் குமரி முனையில் காஞ்சான்புரம் கிராமத்தில் பிறந்தவர் நம் அருட்தந்தை ஜெகத்கஸ்பர் ராஜ். இளநிலை தத்துவவியல், இளநிலை வரலாறு, முதுநிலை அரசியல் அறிவியல் என தன் கல்வியை கட்டமைத்தார். 1995 முதல் 2001 வரை மணிலாவில் இயங்கி வரும் வெரித்தாஸ் வானொலியில் பணிபுரிந்த ஜெகத்கஸ்பர் பார்வோற்றும் மனிதத்தை, மனித உறவுகளை இணைக்கத் தொடங்கினார். ஈழப் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை, இழந்த உறவுகளை இணைக்க அவர் கையில் எடுத்ததுதான் உறவு பாலம் எனும் நிகழ்ச்சி. பல்லாயிரம் தமிழ் குடும்பங்களை இணைத்து காட்டினார் ஜெகத்கஸ்பர். ஈழ சுதந்திர வரலாற்றில் மாபெரும் மைல்கல்லாய் மாறியது இந்நிகழ்ச்சி. இதற்காகவே மேதகு தேசிய தலைவரின் அன்பையும் பாராட்டையும் பெற்றார் அருட்தந்தை ஜெகத்கஸ்பர். ஈழம் சார்ந்து பயணித்ததால் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கள், அவர் மீது நடத்தப்பட்ட சொற்தாக்குதல்கள் என அத்தனையும் ஒற்றை மனிதராய் தனக்குள் தாங்கிக் கொண்டு இத்தனை வலிகளுக்கு பின்னால் பின்வாங்காமல் தமிழ் என்கிற ஒற்றை பின்னலுக்குள் தன் தமிழ் தேசிய சிந்தனையை ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் இருந்தவர்தான் நம் அருட்தந்தை ஜெகத்கஸ்பர். சாதி பிரிக்கும், மதம் பிரிக்கும், ஆனால் தமிழ் மட்டுமே நம்மை இணைக்கும் என்று தமிழால் அனைவரையும் இணைத்து தொடர்ந்து பயணித்து வருகிறார் அருட்தந்தை ஜெகத்கஸ்பர். 2002 தமிழ் மையம் எனும் மாபெரும் தமிழ் முயற்சியை கையில் எடுத்தார். தமிழ் மையத்தின் முதல் முயற்சியே உலகத் தமிழர்களின் மத்தியில் முத்திரை பதித்தது. 250 கலைஞர்களை கொண்டு இசைஞானி இளையராஜாவின் தலைமையில் திருவாசகத்தை சிம்பொனி இசையில் கொண்டு வந்து மாபெரும் தமிழிசை விருந்து படைத்தார் ஜெகத்கஸ்பர். தமிழ் மையத்தின் அடுத்த மாபெரும் நகர்வு நலிந்த கலைஞர்களை கொண்டாடுவதற்கான மாபெரும் தமிழ் களமான சங்கமத்தை உருவாக்கினார் ஜெகத்கஸ்பர். அடுத்த கட்ட பயணமாக தமிழர்களின் பொருளாதார வெற்றியை இனத்தின் வெற்றியாக மாறும் என்ற கருதுகோளை கையில் எடுத்தார். அதன் விளைவே தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் எனும் மாபெரும் தமிழ் கனவு உதயமானது. இன்று சென்னையில் பல கிளை பரப்பி தமிழ் இனத்தின் நம்பிக்கையாய் மாறி நிற்கிறது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம். 5 ஆண்டுகளில் 10 உலக மாநாடுகளை நடத்தி தமிழ் இனத்தின் பொருளாதார நம்பிக்கையாய் மாறி நிற்கிறது தி ரைஸ். G20 நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடி உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் அந்த தாவோஸ் நகரின் மாபெரும் அரங்கில் உலகத் தமிழர்களின் பொருளாதாரத்தை உலகம் அறிய ஒரு மாபெரும் தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் மாநாட்டை நிகழ்த்த இருக்கிறார். பசுமை பூமி இயற்கை சங்கமம் நடத்தி பல்லுயிர் கோளத்தை மீட்டெடுக்கும் மாபெரும் முயற்சியை கையில் எடுக்கிறார் அருட்தந்தை ஜெகத்கஸ்பர். தொடர்ந்து தமிழே மூச்சாக, தமிழ் இனத்தின் பொருளாதார வெற்றியே பேச்சாக இயங்கி வரும் ஜெகத்கஸ்பர் இந்த பொன்னான நேரத்தில் அருட்தந்தைக்கு வாழ்த்து தெரிவிப்பதை விட அவர் கனவுகளுக்கு தோள் கொடுப்பதே தமிழ் சமூகத்தின் தலையாய கடமையாயிருக்கின்றது.
அதற்கென உலகத் தமிழர்கள் ஒன்று கூடி ஜெகத் கஸ்பரின் கனவுகளையும் கரங்களையும் வலுப்படுத்துவது புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. தொடர்ந்து அவர் கனவு பாதையில் பீடு நடைபோட வாழ்த்துகின்றோம். ஜெகத் கஸ்பர் உடல் நலத்தோடும் வளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ உலகத் தமிழர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.